Hi guys, இந்த வீடியோல பாத்தீங்க அப்படினா YouTubeல இருந்து எல்லாத்துக்குமே ஒரு மெயில் வந்து சென்ட் பண்ணிருப்பாங்க. அந்த மெயில் பாத்தீங்க அப்படினா YouTubeல இருந்து நார்மலா வரக்கூடிய மெயில் தானே. இது என்னடா அவ்வளவு பெரிய இஷ்யூ அப்படினு சொல்லிட்டு நீங்க எல்லாம் நினைச்சிருப்பீங்க. அதுதான் இல்ல, மிகப்பெரிய ஒரு இஷ்யூ. அதுல வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட்னு சொல்லிருப்பாங்க. வெரி இம்பார்ட்டன்டான ஒரு மெயில் தான் அது. அது பாத்தீங்க அப்படினா டாக்ஸ் சம்பந்தமான ஒரு விஷயத்தை வந்து சொல்லிருப்பாங்க. நிறைய கிரியேட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா அது என்ன எப்படி நாம வந்து ஃபில் பண்ணனும் அப்படி சொல்லிட்டு நிறைய சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கும். அந்த மெயிலுக்கு வந்து நீங்க மார்ச் 31ஆம் தேதிக்குள்ள அதுக்குண்டான ரிப்ளை வந்து நீங்க கண்டிப்பா தரணும். தரல அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூ வந்து உங்களுக்கு வரும். ஸோ அதனால வந்து நான் வீடியோவில் லாஸ்ட்ல வந்து சொல்றேன் அது என்ன இஷ்யூ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. புது கிரியேட்டராக இருந்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி யூடியூப்ல ஏர்னிங் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இந்த விஷயத்தை வந்து கம்பல்சரி நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் தான் இதுக்கான டைம் வந்து அவங்க யூடியூப்ல இருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய இம்பார்ட்டன்டான ஒரு மெயில் கூட நான் திரும்பவும் சொல்றேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ எல்லாத்துக்குமே புரியுற மாதிரி, நிறைய பேர் மோஸ்ட் கிரியேட்டர் வந்து மொபைல் தான் யூஸ் பண்றாங்க. அவங்களுக்கு புரியுற மாதிரி மொபைல் மூலம் எப்படி பண்றதுன்னு சொல்லியிருக்கோம். உங்ககிட்ட லேப்டாப் இருந்தா பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதனால வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. திரும்பவும் சொல்றேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு அப்பதான் டீடைலா புரியும். தமிழ்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு வந்து யாருமே இந்த மாதிரி சொல்லி கொடுக்க மாட்டாங்க. நாங்க உங்களுக்கு வந்து சொல்லித்தர ரெடியா இருக்கோம். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வாங்க போய் பார்க்கலாம். ஆல்ரெடி சேனல் வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து எப்படி ஆட்சன்ஸ்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி தெரியும். அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் கூகுளில் போய்ட்டு ஆட்சன்ஸ் கொடுத்தீங்கனாலும் நீங்கள் வந்துடும். நியூ யூஸருக்காக நான் சொல்கிறேன். ஸோ ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் வந்து கூகுள் ஆட்சன்ஸ்குள்ளே வந்துடுங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இம்பார்ட்டன்ட் செக் அடிஷ்னல் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க. இதில் பாருங்கள், மேனேஜ் டேக்ஸ் இன்ஃபோ அப்படின்னு சொல்லி இருக்கும். அதை ஜஸ்ட் ஒரு டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ் வந்து உங்களுக்கு வந்து லோட் ஆகும். அந்த பேஜ் லோட் ஆனதுக்கப்புறம் மாதிரி வந்து அந்த பேஜ் வந்து வந்துடும். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட் டேக்ஸ் இன்ஃபோ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை ஜஸ்ட் வந்து நீங்கள் ஒரு டேப் பண்ணுங்கள். ஸோ உங்களோட பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கொடுங்க. இதில் வந்து நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னா இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்லி கொடுங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து யுனைடெட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சிட்டிசன் நீங்கள் வந்து யுனைடெட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் வந்து நோ அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டு இது இருக்கும். ரொம்ப கவனமாக பாருங்கள் வீடியோவை. W8BEN கொடுத்துருப்பாங்க, W8ECIன்னு கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் என்ன சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறத வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிறத வந்து சூஸ் பண்ணிக்கங்க. சூஸ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் இதுன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு வந்து லோட் ஆகும். பேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுன்னா உங்களோட நேம் இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா DBA டூயிங் பிஸ்னஸ் நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது நமக்கு தேவையில்லை. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களோட கண்ட்ரியை வந்து நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இதில் வந்து நான் இப்போ இந்தியா கொடுத்துக்கிறேன். ஸோ இந்தியா கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டோட நம்பர் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட பேன் கார்டோட நம்பரை வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கிங்க. என்னோட பேன் கார்டை வந்து என்டர் பண்ணிடுறேன். ஸோ என்டர் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட பேன் கார்டு இது எல்லாமே வந்துடும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனமாக பாருங்கள். நான் திரும்பவும் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பர்மனெண்ட் அட்ரஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு உங்களோட அட்ரஸ் வந்து நீங்கள் ஃபுல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்னோடய அட்ரஸ் வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். உங்கள் அட்ரஸ் வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறம் இதில் ஸ்டேட்டில் வந்து தமிழ்நாடு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா போஸ்டல் அட்ரஸ் வந்து இது சேம் அட்ரஸா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் ஒரு டிக் பண்ணிங்க அப்படின்னா அதே அட்ரஸ் வந்து சேம் கீழே காப்பி ஆகிடும். காப்பி ஆனதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் த்ரெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா வந்து எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துட்டு டிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து இந்தியாங்கிறத வந்து நீங்கள் சூஸ் பண்ணிடுங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் சர்வீஸ் ஆட்சன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். அந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து இன்னொரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஆர்டிக்கல் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இதை கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 0 ரெடியூஸ் டேட் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதை வந்து ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிருங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா மென்ஷன் பிக்சர் அண்ட் யூடியூப் கூகுள் பே அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை ஜஸ்ட் ஒன்று கிளிக் பண்ணிட்டு ஆர்டிக்கல் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து அவங்க கொடுக்குற வந்து கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணிட்டு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னா இதில் வந்து 15th அந்த வந்து கொடுத்துருங்க. ஸோ மேலே பார்த்தீங்க 0, ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா 15th இதை கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு டிக் பண்ணிருங்க. பண்ணிட்டு அதர் காப்பிரைட்
யூடியூப் கூகுள் பே அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்கள் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிடுங்க. இதில் வந்து நீங்கள் என்ன கொடுக்கணும்னா அதே மாதிரி தான், சேம் தான். இதில் வந்து எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா 50% வந்து கொடுக்கணும். இதை மட்டும் கரெக்டாக பார்த்துங்க. 0, 15 இது மாதிரி வந்து நீங்கள் கொடுத்துடணும். கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு டிக் பண்ணணும். நீங்கள் டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபார்ம் வந்து இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். ஸோ என்னோட ஃபார்ம் வந்து இங்கே ஷோ ஆகுது. ஷோ ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ரெடியாக இருக்கும். இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் ஒரு கன்ஃபார்ம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே அப்படியே வந்தீங்க அப்படின்னா ஃபுல் லீகல் நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல தான் வந்து உங்களோட பேன் கார்டில் என்ன நேம் இருக்கோ அதை கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். யார் இதை வந்து ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதை வந்து நீங்கள் தான் ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அடுத்து இது வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவிஸ் அண்ட் சர்வீஸ் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னா நோ கொடுத்துருங்க. நோ கொடுத்துருங்க. இது கிளியராக இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். வந்து நீங்கள் நோ கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு டிக் பண்ணிக்கிட்டு டிக் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இது முக்கியமான விஷயம். ஸோ இதை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம் பெர் டேக்ஸ் இன்புட்டிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. 2 விதமான முறையில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் ஏற்கனவே யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் யூடியூப்லேருந்து வந்துகிட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இதை கொடுங்க. இல்லை இதனால் வரைக்கும் நான் வந்து யூடியூப்லேருந்து ஒரு ரெவன்யூ எடுக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட் இருக்கிறத வந்து நீங்கள் கொடுக்கணும். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா பேமெண்ட் எடுத்துகிட்டு இருக்கனால வந்து ரெண்டாவது இதை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நான் சூஸ் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத வந்து நான் கொடுத்துறேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டபுள் டைம் வந்து பேஜ் வந்து உங்களுக்கு லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து கிளைம்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துடும். டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து வந்துடும். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த செகண்டே வந்து உங்கள் மெயிலுக்கு வந்து ஒரு மெயில் வந்து இந்த மாதிரி சென்ட் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான், சிம்பிள். அப்லோட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இந்த அளவுக்கு யாரும் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டவுட் வந்து இஷ்யூ ஆகும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நாங்கள் வந்து ஃபில் பண்ணாமல் விட்டுட்டா என்ன ஆகும் ப்ரோ அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன கேட்கலாம். இதுக்கான கால அவகாசம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் தான் இதுக்கான டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் வந்து இதை வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்லேருந்து ஆடியன்ஸ் வந்து பார்த்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 24% வந்து டேக்ஸ் வந்து அவங்க வந்து பிடிச்சிக்கிட்டு தான் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து மணி வந்து சென்ட் பண்ணுவாங்க. ரெவன்யூ வந்து வரும். சரிங்களா? நீங்கள் வந்து ஃபில் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24% வந்து நீங்கள் வரப்போகிற ரெவன்யூலேருந்து அப்படியே வந்து நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். எந்த ஆடியன்ஸ் பார்த்துருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து அது கட் ஆகும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து யூஎஸ்லேருந்து கம்மியான ஆடியன்ஸ் தான் பார்ப்பாங்க. தமிழில் மோஸ்ட்லி இது வந்து தமிழில் நம்ம பண்ணுறதுனால தமிழ் ஆடியன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க. பட் யூஎஸ்லேருந்து பார்க்குறவங்களும் குறைஞ்சபட்சம் இருப்பாங்க. பட் அதுக்காக வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக உங்களோட ரெவன்யூ வந்து நீங்கள் வந்து குறைச்சிக்காதீங்க. அதனால வந்து இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க கிரியேட்டருக்கான வீடியோ. சேனலில் கிரியேட்டருக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கூட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அதற்கான வீடியோ வந்து கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.